Assalamu alaikum, good evening. Assalamu alaikum, good evening. Good evening, sir. Assalamu alaikum, good evening. Walaikum salam. Salam, sir. Right. என்னடா இல்லை 2 minutes பார்ப்போம். என்னடா எத்தனை பேர் இதில் ஜாயின்ட் ஆகுறாங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு ஃபைனல் விஷயம் இன்றைக்கு கதைக்க போகிறது கூட ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுற சம்பந்தமான அறிவுறுத்தல்களை வழங்குற நோக்கம். இதில் கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். இன்னொரு 2 minutes பார்ப்போம். இந்த மாதிரி ஜாயின்ட் ஆகுறாங்க திருப்பி பேசிக்கொண்டு இயலாது. நிறைய பேர் ஆட்கள் இருக்கிறீங்க. அதுக்குரிய எத்தனை பேர் நீங்கள் எக்ஸாம்பிள் செய்கிறாங்கிற டீட்டெயில் எல்லாம் ஃபுல்லாக கெதை பண்ணி இருக்க வேண்டியிருக்குது. நான் இப்போ அவங்களுடைய கதைக்கிறேன். இப்போ எக்ஸ்பெம்பஸோட நிர்வாகத்தோட கதைச்சு நாம் ஒரு டிசிஷன் எடுப்போம். இதில் அன்றைக்கு நீ டைம் ஓகே, நீ இதுக்கு மேலே ஜாயின்ட் ஆகிறாக போல ஜாயின்ட் ஆகட்டும். இப்போ சொல்லுங்கள், நம்ம எத்தனை பேர் எல்லாம் யாபம் இருக்குதா பார்ட்டிசிபேட் எக்ஸாம் ரிசர்ச்சில் வந்தது? உங்களோட கிளாஸில் எத்தனை பேர் இருந்த? எத்தனை பேர் யாபம் இருக்குதா யாருக்காவது? 24 பேர் மாதிரி தான். 24 பேர் ஜாயின் பண்ணியிருந்தா நம்ம கிளாஸ்ல. 24 பேருக்கு திருப்பி என்னால் அறிவுறுத்தல் வழங்கப்பட மாட்டாது. அடுத்தது இன்னொரு கிளாஸும் நடக்கவே மாட்டாது. என்னடா இப்போ இதில் மெயின் விடயங்களை செய்து இதை முடிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நான் விரைவாக பார்த்துக்கொள்வோம். நீண்ட நேரம் எடுக்காது. உங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குற ஒரு கிளாஸ் தானே. இதில் ஒரு ஆளை பார்ப்போம். முஷ்ஃபிகா சொல்லுங்க, உங்களோட ஸ்கூல் என்னன்னு சொல்லுங்க. குயிக்கா. ஃபாத்திமா முஷ்ஃபிகா. இதுல கதைக்கு இயலாத ஆக்கள், மைக்குகளை ஓன் பண்ண இயலாத ஆக்கள் லீவ் ஆகுங்க. இதை விட்டு லீவ் ஆனா நல்ல. உங்களுக்கு பேசிக்கொள்ள இயலாத ஆக்கள் இதுல இருந்து வேலை இல்லை. என்னண்டா உங்களோட தகவல் எனக்கு இல்லாம உங்களை கைட் பண்ண இயலாது. உங்களுக்கு பேச இயலான்னு சொல்றாங்களாம் லீவ் ஆகி அங்க எபெக்ஸோட பேசிக்கொள்ளுங்க. அஸ்மா சொல்லுங்க, எந்த ஸ்கூல்? சார் சொல்லுங்க அஸ்மா, சொல்லுங்க. புத்தளம் ஜஹீரா சார். புத்தளம் சைரான்னு சொன்னீங்க. உங்களோட எக்ஸாம் ரிசர்ச் நிலைமை என்ன? நீங்க இப்ப உடனடியாக எக்ஸாம் ரிசர்ச்சுக்குரிய இதை ஆரம்பிச்சு பிரச்சனையை நாங்கள் காணும். நீங்க பிரச்சனையை நாங்கள் காணுறதுக்கு என்ன, எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. பிரதி படிப்பு எழுதி பிரச்சனையை நாங்கள் காணணும். எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க? நாங்க எப்படி செய்வோமா, ஒரு காலம் ஒன்றை போடுவோமா? அதாவது இப்ப உங்களுக்கு இப்ப எக்ஸாம் பீரியட் ஆகுது. எக்ஸாம் பீரியட் இல்ல சார். அதான் 1 வீக் லீவ் வரும் சார். அதான் நான் சொல்றேன். ஏ லெவல் எல்லாம் லீவு. உங்களுக்கு இப்ப இந்த தவணைக்குள்ள முடிச்சு கொள்ள இயலுமா? அல்லது இப்ப உங்களோட கோர்ஸ் எப்ப முடியுது? சார் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணது ஜனவரியில, வர ஜனவரிக்கு முடியும் சார். 26 ஜனவரிக்கு. 26 ஜனவரிக்கு முடியும். இப்ப எங்களுக்கு இருக்கிற சவால் என்னன்னா, இப்ப 3rd டேர்மோட ஸ்கூல் இனி முடிய போகுது. சரியா? இதுக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் ரிசர்ச் செய்ய வாய்ப்பு இருக்குமா? சார் அதான் நாங்க படிச்சு கொடுக்குற நாள் குறைவா இருக்கும் சார். லீவும் எப்படி நாங்க செஞ்சு கொள்றப்ப என்ன செய்யறப்ப அதான் அவங்களோட பேசணும். என்னன்னா குறைஞ்சது இப்ப நாங்க பிரச்சனையை காணும். ரெண்டாவது அந்த பிரச்சனையை உறுதிப்படுத்தணும்.
மூன்றாவது ஒரு ப்ரொபோசல் எழுத வேணும். எழுதி அதுக்கு பிறகு அதை நாங்கள் கொஞ்சம் அந்த தலைப்பை ஏற்றுக்கொள்ளணும், அதில் மாற்றங்களை செய்யணும். புடவையும் செய்கிறதுக்கு ஒரு பீரியட் வேணும். இப்போ இருக்கிற எங்களை கிரிட்டிக்கல் பிரச்சனை என்னென்னா, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு இப்போ ஜனவரியோட முடியுமா அல்லது ரிசர்ச் அங்கால பிந்தி செய்து கொடுக்குறதா, என்ன மாதிரி செய்யறப்ப அதுதான் அவங்களோட பேசணும். எப்படி செஞ்சு கொள்றது? சார் இப்ப அவங்களோட என்னன்னு சார்? சார் இப்ப நாங்க அந்த போர்டோடைய கதைச்சானல் தானே எங்களுக்கு இப்படி காலம் போதாதுன்றதும் எங்களுக்கு டைம் தர சொல்லி. இல்லை, இப்போ நீங்கள் கோர்ஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு, எந்த ஒப்பீனியன் கோர்ஸ் ஒர்க்கை முடிச்சு ஜனவரிக்கு ஃப்ரெஷ்ஷாக தொடங்குற இதில் ஒரு 1 மந்த் நாங்கள் ஒரு பீரியட் எடுத்து பிரச்சனை இனங்கண்டு கிளியர் பண்ணி போட்டு அடுத்த 1 மந்த்ல எக்ஸாம் ரிசர்ச்சை செய்து அடுத்த ஒரு மார்ச்சோட சப்மிட் பண்ற மாதிரி செய்தா? ஆமாம் சார், அதுதான் பரவாயில்ல சார், நல்லா அதுதான் அடுத்த நல்ல சார். அந்த பீரியட் வார இயர் தான் எக்ஸாம் நடக்கும். ஆனா அங்கல நோம்பு லீவு தான் வருது எங்களுக்கு. இப்ப முஸ்லீம் ஸ்கூல்ல சார் லீவு எங்களுக்கு குறவு தானே சார்? டிசம்பர்ல எக்ஸாம் நடக்குமோ தெரியும் சார். இல்ல சார் டிசம்பர்ல எக்ஸாம் நடக்கும் சார். ரைட், நான் இப்படி செய்வோம். இப்போ இதுல நீங்க ரைட் அதில் நான் ஃபைனலைஸ் பண்ணுவோம். இப்போ நோட் பண்ணி கொள்ளுங்க என்னண்டா, எல்லாரும் உங்களுக்கு முதலாவது உங்களோட டீச்சிங் லேர்னிங் ப்ரோசஸ்ல ஒரு வலுவான பிரச்சனை உண்டு, நீங்க என்ன கண்டுகொள்ளும். அதானே முதலாவது விஷயம். அது போலியானதாக வச்சு கொள்ளாதீங்க. 2 ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் நீங்க ஓகே, 2-3 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல எடுக்க வேண்டிய தேவை ஒன்று உங்களுக்கு இல்லை. ஓகேயா? எத்தனை ஸ்டூடெண்ட்? 2 இல்லாட்டி 3 ஸ்டூடெண்ட் எடுத்தா போதும். பட் அந்த 2-3 பேருக்கும் ஒரே விதமான பிரச்சனை, அண்மித்த பிரச்சனை இருந்தா நல்லா. அல்லது கொஞ்சம் டிஃபரெண்டா சில அவங்களுக்கு சில மாற்றங்களை செய்து அதை செய்யலாம். உதாரணமா ஒரே மெத்தடாலஜியில செய்தாலும் சின்ன சின்ன மாற்றம் ஒரு ஆளுக்கு செய்யணும், அதை செய்யலாம், அது பிரச்சனை இல்லை. ஆகவே இப்ப நாங்க பிரச்சனையை இனங்காண்றதுக்கு எவ்வளவு காலம் தேவை எங்களுக்கு? கற்றல் கற்பித்தல் எவ்வளவு காலம் தேவை? ஒரு 1 மந்த், ஒரு 1 மந்த் போடுவோம். திருப்பி 1 மந்த்ல நாங்க இதெல்லாம் கிளியர் பண்ணி உடனடியா ஒரு தலைப்பை தெரிவு செய்து ஒரு 1 வீக்ல ப்ரொபோசல் எழுதுற. ஒரு 1 வீக்குள்ள ப்ரொபோசல் எழுதுற மாதிரி இருந்தா 1 வீக்ல நீங்க தலைப்பை தெரிவு செஞ்சு என்ன செய்வீங்கன்னா எடுத்து ஒரு ப்ரொபோசல் எழுதுவீங்க. எழுதி ஒரு 4 வீக்ஸ் மாதிரி ரிசர்ச்சில் ஈடுபடுவீங்க. ஈடுபடுற காலத்துல நாம டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு சாப்டரா முடிச்சு கொள்வோம். முடிக்கக்கூடிய சாப்டர்கள் மீதியா கடைசியில வார நம்மட தலையீட்டு திட்டத்துல நடைமுறைப்படுத்தலை மட்டும் கடைசியா வச்சு கொண்டு அதை ஃபைனலைஸ் பண்ணி எழுதி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவோம். எல்லாம் ஒரு 3 மாதம் அளவுக்குள்ள முடிக்கும். சரியா? ஓ சார், 3 வாரம் தேவைனா? 3 மாதம் வேணும். இல்ல 3 மாதம் இல்லாம 1 மந்த் உங்களுக்கு பிள்ளை ஸ்டடி பண்ணி ஆகும். ரெண்டாவது ஒரு 1 வீக் தேவைப்படும். நீங்க ப்ரொபோசல் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி, அது சின்ன ப்ரொபோசல் தானே. இப்போ 1 மந்த்லேயே நீங்க பிள்ளைய பிரச்சனை ஸ்டடி பண்ணி அதுக்குரிய ப்ரொபோசலை ப்ரிப்பேர் பண்ணி அதுல தலைப்பை நீங்க குயிக்கா சொன்னீங்கன்னா ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் மாதிரி வச்சு போட்டு அதுல மாற்றங்களை செய்து தலையீட்டு திட்டத்தை போட்டு காட்டி அதை முடிச்சுட்டா அங்கால ஒரு 3 வீக்ஸ் மாதிரி ஒரு 4 வீக்ஸுக்குள்ள ரிசர்ச்சை செய்து அந்த ரிசர்ச் செய்கிற டைம்லேயே நாம கைட் பண்ணுவோம் சில சாப்டர்கள் எழுதுறதுக்கு. ரிசர்ச்சுக்கு பேரலா எழுதி அங்கால ஒரு 2-3 வீக்ஸ்ல சப்மிஷனை முடிப்போம். எல்லாம் ஒரு 50-60 பேஜ் தானே, அதை கைட் பண்ணலாம். எனக்கு நீங்க அந்த கரைச்சல் இல்லாம இதை முடிக்கிறதுக்கு நாம ஒவ்வொரு சாப்டராக நாம டிஸ்கஸ் பண்ணுவோமே, எப்படி செய்யறங்கிறத நீங்க சாப்டர் பை சாப்டராக செய்துட்டு போகல. சில சாப்டர்கள் நீங்க ஸ்டார்ட்ல இருந்து செய்யலாம், பின்னுக்கு தேவையில்லை. இப்போ கடைசியில முடிகிற உங்களோட இன்டர்வென்ஷன் தலையீட்டு திட்டம் தானே உங்களுக்கு
கடைசியில் தேவைப்படும் என்னென்ன தலையீட்டு திட்டம் செய்து எப்படி பிரச்சனையை செய்தோம்னு பகுப்பாய்வு செய்து கொடுக்குற ரிப்போர்ட் பண்ண தானே எங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும். என்னன்னு அப்போ இப்போ அப்படி செய்வோம். இப்போ எப்படியுமே இந்த பீரியட்ல எங்களுக்கு எக்ஸ்டர்னல் ரிசர்ச் செய்யலாம். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். இப்போ 11ஆம் மாதம் 12ஆம் மாதத்தில் செய்யலை. அது ஒன்று ஸ்கூல் வேக்கேஷன் 3rd term. அதனால பிள்ளைகளுக்கு நாங்கள் டீச்சிங் லேர்னிங் ப்ரோசஸில் போக இயலாது. அதை நான் பேசுகிறேன் எப்படி செய்கிறேங்கிறத. இப்போ உங்களோட ஸ்கூல் ஸ்கூல் பிரச்சனை இருக்கிறார்கள் மட்டும் எனக்கு கதைங்க. மற்ற ஸ்கூல் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கிறார்கள் கதைக்க வேணாம். இப்போ நீங்கள் எந்த வகுப்பு செய்கிறங்கிறது முக்கியம். இப்போ நீங்கள் எந்த வகுப்பில் உங்களோட எக்ஸ்டர்னல் ரிசர்ச் செய்ய போறீங்கன்னா அந்த வகுப்புல நீங்க என்ன செய்யணும்? பிரதிபலிப்பு குறிப்புகள் எழுதி அதுல பிரச்சனையை நாங்கள் காணும். அதுக்குரிய ஃபார்மேட் எல்லாம் நான் அனுப்பி விடுறேன். சரியா? ப்ரொபோசல் ஃபார்மேட் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொபோசல் ஃபார்மேட் எல்லாம் இல்ல சார். அதெல்லாம் அனுப்புறேன். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். ப்ரொபோசல் ஃபார்மேட் எல்லாம் எப்படி செய்யறேன்னுங்கிறதெல்லாம் அனுப்புவோம். அது ஒரு இஷ்யூ இல்லை. அது இல்லை. இப்போ நாங்கள் இப்போ இந்த இதில் இருக்கு ஸ்கூல் இஷ்யூ இருக்கிற ஓண்டா பார்ப்போம். ஸ்கூல் பிரச்சனை இருக்கிறார்கள் சொல்லுங்க. யாரு ஸ்கூல் பிரச்சனை இருக்கிற சிலர் A லெவலோட வந்தாங்களுக்கு ஸ்கூல் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. சரியாது அந்த பிரச்சனை கூட பேசணும். தயவு செய்து பேசாமல் இருக்க வேண்டாம். பேசி உங்களோட பிரச்சனைகளை கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. சொல்லுங்க. ஸ்கூல்ல இஷ்யூ இருக்கிறார்கள் இருக்கிறீங்களா? ஜாயிண்ட் ஆயிரவங்கள்ல ஜாயிண்ட் ஆயிருக்கிறார்கள். மற்றார்கள் ஜாயிண்ட் ஆகாட்டி பிறகு பார்ப்போம். இப்போ ஜாயிண்ட் ஆயிருக்கிறார்கள். ஸ்கூல் முதலாவது இஷ்யூ ஸ்கூல் பிரச்சனை சொல்லுங்க. அதாவது நீங்க ஸ்கூல்ல படிப்பிக்காதாக டீச்சரா இல்லாதார்கள் தான் இந்த கேள்வி. சொல்லுங்க. இப்போ அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. 16 பேர் இருக்கிறீங்க, நோ ப்ராப்ளம். அப்படித்தானே? எங்களுக்கு ஸ்கூல் இருக்கு சார். நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச் பண்றதே. அதான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆக்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் இருக்கிற மற்ற ஆக்கள் அப்படி பிரச்சனையான ஆக்கள் 3 பேரே இருக்கிறீங்க. அந்த 3 பேரை பிரச்சனையும் அதை ப்ரைவேட்டாக பார்ப்போம். அப்போ அது ஒன்று. ரெண்டாவது என்ன கிரேட் எடுக்க போறீங்க? அதாவது பிரைமரி நீங்க படிப்பிக்கிற கிரேட்ல தானே எடுக்கணும். என்ன இப்போ கிரேட் 1 படிப்பிக்கிறார்களா ஆரம்பிக்கிறீங்களா? கிரேட் 1 படிப்பிக்கிறார்கள். நஜீலா கிரேட் 1 நீங்க படிப்பிக்கிறவங்களுக்கு ரிசர்ச் செய்யறது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. நீங்க என்ன செய்யணும்டா கிரேட் 3, 4 மாதிரி உள்ள ஒரு வகுப்புல உள்ள ஒரு பிரச்சனையை டீச்சரோட இணைஞ்சி நான் காணும். மற்ற டீச்சரோட. சரி சார். ஏனண்டா 1ல நீங்க இனங்கண்டு வெல்ல மாட்டீங்க. என்னண்டா சின்ன பிள்ளைகள் தானே. இப்ப அதுகளுக்கு நீங்க இல்லைன்னு இல்லை பிரச்சனை இருக்குது. முதலாம் வகுப்பில் அடைய வேண்டிய பிரச்சனை. பட் அந்த அளவுக்கு சின்ன குறைஞ்சது பின்னுக்கு ஒரு 2 வருஷம் பின்னோக்கி போற நேரம் ப்ரீ ஸ்கூல்ல வந்து முட்டுவீங்க. ப்ரீ ஸ்கூல்ல முட்டினா உங்களுக்கு சிரமமா இருக்கும். முனைதா? அதனால நீங்க கிரேட் 4 டீச்சரோட இணைஞ்சு அந்த டீச்சரோட பேசி அந்த பிள்ளைகள இனங்காண்ட பிரச்சனைகளை நீங்க கொஞ்சம் 2 பேரும் சேர்ந்து கிரேட் 4 டீச்சர். எந்த ஸ்கூல் நஜீலா? நான் அத்தாரிக்கு ஸ்கூல் சார், தோரையாய. அப்ப தோரையாயில அப்படி டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களா உங்களுக்கு? ஹெல்ப் பண்ணுவாங்க சார். அப்ப நீங்க கிரேட் 3, 4 மாதிரி பிரச்சனை 4 எடுத்தா நல்லா எடுத்தாங்க. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமே அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போறது கிரேட் 5ல. அந்த பிரச்சனை ஒண்ணு நீங்க எடுங்க. வேற யாரும் இருக்கிறீங்களா கிரேட் 1 பிரச்சனை? வேற ஆக்கள்? முஷ்பிகா? ஓ சார். நீங்க கிரேட் 1 அல்லி? இல்ல. என்ன பாடம் கூட? நான் ஹோம் எக்கனாமிக்ஸ் சார். ஆனா ஸ்கூல்ல அத பாடம் எடுக்கிறேன். நான் பாடம் எடுக்கிற இப்ப கிரேட் 7க்கு தான் கிளாஸ் டீச்சர். அப்ப என்ன பாடம்? நான் தமிழ் பாடம் எடுக்கிறேன். அப்ப தமிழ்ல செய்யற நல்லமே. ஓ தமிழோ ஜெனரலாவும் செய்யலாம். கவனை எடுத்து அது உங்களுக்கு இஷ்யூ இல்ல. வந்த வகுப்பை நீங்க எடுங்க. அப்ப அதுல நீங்க பிரச்சனையை துல்லியமா இனங்கண்டாக்கள் இப்பயே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பிரச்சனை இனங்கண்டு வச்சிருந்தால்
நீங்க இப்போ எக்ஸாம் ரிசர்ச்சை ப்ரொபோசல் எழுதி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பிரச்சனை இனங்கண்டாக்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு கான்ஃபிடென்டா? எனக்கு அப்படி இருக்கு சார். என்னண்டா நான் கண்டினியூஸா இப்போ ஒரு 2 இயர்ஸா வந்து சேம் கிரேடுக்கு வந்து தமிழ் பாடம் செய்யறேன் சார். அதால எனக்கு புள்ளைகளை வந்து நல்லா தெரியும். இப்படி ஒன்றை செஞ்சிடாதீங்க தயவு செய்து. என்னண்டா எப்படியோ ஒரு ரிசர்ச் ஒன்றை செய்து எல்லாருக்கும் நான் பொதுவாக ஜென்ரலாக சொல்றேன்னா முஸ்னியா, பொதுவாக ஜென்ரலாக சொல்றேன். ஓகே முஸ்னியா, இப்ப நீங்க தெரிஞ்ச ஓகே சார், கேக்குது. பிரச்சனை உண்ட நீங்க எடுத்து நீங்க கொஞ்சம் என்ன செய்யுங்கன்னா அத ஒரு ப்ரொபோசலா எழுதக்கூடிய ஆக்கள் எழுதி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆக்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி செய்யற ஆக்கள் உங்களோட பேரை அனுப்புங்க. என்ன பிரச்சனை நீங்க உண்மையான பிரச்சனை உங்களோட வகுப்புல இருந்தால், நீங்க இனங்கள் இருந்தால் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பிரச்சனை அஸ்மா உங்களுக்கு அப்படி பிரச்சனை இனங்கள் இருக்கிறீங்களா? உண்மையாக இனங்கள் இருக்கிறீங்களா? சார் நான் அப்பாயின்மெண்ட் சப்ஜெக்ட் சயின்ஸ் மெட்ஸ்ல நான் செய்யணுமா? அது செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு மேத்ஸ் படிப்பியாம செய்யல. ஓ, அப்படின்னு சொன்னா நான் எனக்கு இந்த பிரச்சனை பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பாடு தெரியாத பிரச்சனை ஒன்று இருக்குது கிரேட் 7 அதுல. அதனால பிள்ளைகள் என்னண்டா வாய்ப்பாடு தெரியாதங்கிறது அது எங்கட பிரச்சனையை தவிர உண்மையா பிள்ளை இல்லை பிரச்சனை இல்லை. என்னடா நான் சொல்றேன், அந்த வாய்ப்பாடை அவங்க பாடமாக்கா விட்டதுதான். பட் அதுக்கு ஒரு பெரிய டெக்னாலஜி ஒன்றை போட்டு நீங்க இன்டர்வென்ஷன் பிளான் போட்டு செய்யலாம். போதாம இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டு இல்லாம இருக்கு. வாய்ப்பாடு கணனம் செய்யறங்கிறது இப்ப பிள்ளைகள் எங்கட இதன்படி ஹிஃப்லு செய்யறாங்க. அது பாடம் இல்லைன்னா பாடமாக்க வைக்கிறது தான். அதுக்கு பெரிய ஒரு செயற்திட்ட வழிமுறைகள் போட்டு செயற்பாடுகள் செஞ்சு அதை பெருசா மாற்றம் செய்யறதுக்கு நீங்க செய்யறது பொருத்தம் இல்லாம இருக்கணும். அஸ்மா ரோஸ் பானா Excuse me, sir. என்னத்தோட தின்ன ரோஸ் பான கொண்டு வந்தா ஜாம் கொண்டு வந்தா அஸ்மா விளையுதா? ஓ சார், நாங்க ஆனா வாய்ப்பாடு பிள்ளைகளுக்கு தெரியாதால அங்க காரணிகள் மடங்குகள் பாடங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய இயலாதானே. அதுக்கு அதனால நாங்க பாடமாக்க வைக்கிறது தானே தீர்வு. அதுக்கு எக்ஸர்சைஸ் தேவையில்லையே. அதுக்கு இப்ப நோமலாக ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் மெதுவாக ஒவ்வொரு வாய்ப்பாட பாடமாக்கிட்டு வாங்க. அது ஞாபகப்படுத்தலே தவிர ஒரு பெரிய புகமன் வேறா வேறா கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க வேறா. ரைட். அப்ப அஸ்மா, ஓ சார், இதை விட கொஞ்சம் கூட பிரச்சனை இருக்கிறீங்க இனங்கள்ட கொஞ்சம் பெருமதியான பிரச்சனை. அதாவது மிக சிக்கல் அறிக்கணும் அந்த பிள்ளைக்கு. வாய்ப்பாடு இல்லாத பிரச்சனை தான். பட் அதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பாடமாக்க வைக்கிறது தவிர அதுக்கு பெரிய ஒரு டெக்னாலஜியை போட்டு பெரிய மெத்தடாலஜி போட்டு பாடமாக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. அது அவ்வளவு கம்ப்ளிகேஷன் இல்லை. பாடமாக்குறாங்க. ஒரு சில பிள்ளைகள் 2 தரம் சொன்னா பாடமாகும், இன்னும் சில பிள்ளைகள் 10 தரம் சொன்னா போகும். அதுக்கு பெரிய ஸ்பெஷல் மெத்தட்னு சொல்லி நாங்க போட இல்லாத இந்த விளங்குதா? அதனால ஒரு வலுவான பிரச்சனைகள் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இனங்கண்டு இருந்தால் அது பெருக்கிற வகுப்புகள்ல நீங்க அதை செய்யறதுக்கு முயற்சிங்க. அப்படி இல்லாம இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, யோசிங்க. வேற எதுவும் ஐடியாக்கள் இருக்குதான்றோடு நீங்க இருக்க எனக்கு அப்படி இனங்கண்ட பிரச்சனை இருந்தால் இதுல செய்யலாமான்னு தொகுத்து எபெக்ஸுக்கு அனுப்புங்க. நாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. மர்ஜானா சொல்லுங்க. சொல்லுங்க சார். நான் ஆர்ட் பாடம் செய்றேன் சார். உங்களோட நீங்க ரீநேம் பண்ணினீங்கல்ல, நல்ல பேரை சொல்லுங்க எல்லாரும். அஃப்ரா சார். அஃப்ரா, உங்களோட பேர் இது செய்யலாம். ரைட், பரவாயில்ல, சொல்லுங்க அஃப்ரா. நான் ஆர்ட் பாடம் செய்றேன் சார். அப்ப எங்களோட ஆர்ட் பாடத்துல அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஷேடிங் கலர்ஸ் செய்யறதுல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது சார். அப்ப எனக்கு அந்த ஹெடிங்க ரிசர்ச்க்கு எடுக்கணுமா சார்? என்னண்டா நீங்க இப்ப ஒரு பிரச்சனையாக இனங்கண்டு அது தீர்க்கப்படணும். அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. கடந்த காலங்களில் வளர்க்கப்பட வேண்டிய திறன் ஒன்று வளர்க்கப்படலை. பட் அது சும்மா நோமலான மெத்தட்கள் மூலம் செய்யலை. இப்போ வகுப்பறையில் 2 நாள் கூப்பிட்டு செய்யறதுக்கு எக்ஸர்சைஸ் போயிடாது.
2 days பாடசாலையை கூப்பிட்டு செய்து விட்டா பிரச்சனை தீரும்டா எக்ஸ்டர்னல் ரிசர்ச்சுக்கு போக தேவையில்லை. விளங்குதா நான் சொல்றது? ஆம் சார். ஸ்பெஷல் மெத்தடுகளை போட்டு பிள்ளைகளை வழிபடுத்துறது அமையும். சார் இப்ப அதுல வந்து இப்ப அந்த அவங்க கலர் பண்ற மெத்தட்ஸ் அதுல வந்து ஸ்பெஷல் மெத்தட்ஸ் எங்களுக்கு கொடுத்து செய்விக்கணும் தானே சார். அப்ப அந்த ஹெடிங் வந்து பொருத்தமைக்குமா இல்லாட்டி அதை விட என்ன ஒரு அது ஹெடிங் இப்ப என்னண்டா இப்ப நீங்க தான் இப்ப நான் சொன்ன நீங்க எக்ஸ்டர்னல் ரிசர்ச்சை இப்ப நீங்க செய்து தானே இருப்பீங்க, கொலைச்சு தானே நீங்க இந்த நீங்க ஆம் சார். கொலைச்சு தானே. ஓ அப்ப ஆம் சார். அப்ப கொலைச்சில உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. எந்த பிரச்சனை பிள்ளைகளுக்கு ஒரு பெர்மனண்டான பிரச்சனையா இருந்தால் அது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையா இருந்தா தான் நீங்க என்ன செய்யணும், அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். ஆம் சார். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இது ஒரு பிரச்சனை தான்ன்றதை நிரூபிக்கணும். ஏன்னா தொடர்ச்சியா அந்த பிரச்சனை இருந்து வருது இந்த 2-3 பிள்ளைகள்ல. இதனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த பிள்ளைக்கு இத சித்திரம் எடுக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா இருந்தா மிச்சம் நல்ல. ஆம் சார். அப்படித்தான் செலக்ட் பண்ணுங்க சார். அந்த ஆர்ப்பாட்டம் செய்யற பிள்ளைகள்ட்ட தான் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு 1 minute எனக்கு தாங்க, அப்படி லைன்ல இருங்க, நான் கொஞ்சம் சின்ன ஒரு கோல் வருது. சாரி, அவசர கோல் ஒன்று வந்துட்டு சொல்லுங்க. அப்ப அப்ரா இப்போ உங்களுக்கு ஆர்ட் செய்த பிள்ளைகளுக்கு அந்த ஆர்ட் இதை தொடர்றதா இருந்தா அப்ரா இருக்கிறீங்களா? ஆம் சார். ஆம். அப்போ உங்களுக்கு ஆர்ட் செய்த பிள்ளைகளுக்கு அது டிஸ்டர்ப் ஆகிக்குதுன்னு சொல்லி நீங்க செய்யலாம், நோ ப்ராப்ளம். சார் நான் ஆர்ட் செய்யற பிள்ளைகள் தான் சார். அப்ப நாங்க ஆர்ட் ஓ லெவல்ல எந்த வகுப்பு அவங்க வந்து நான் 10 தான் சார் பார்த்தேன். இந்த ரிசர்ச்க்கு 10 எடுத்தா லேசி 11க்கு அப்ப எங்களுக்கு அது இது இம்ப்ரூவ் பண்ணி நோ ப்ராப்ளம். ஆனா கொஞ்சம் தயவு செய்து எல்லாருக்குமான செய்தி, நீங்க பெரிய அளவுல தலையை உடைச்சி அப்படி நிக்காம இந்த பிள்ளைகளை எக்ஸ்டர்னல் ரிசர்ச் ஒன்றை செய்து ஒரு மாற்றத்தை நான் செய்வேன், இவங்களோட மூளையில உள்ள பெர்மனன்ட் பிரச்சனையை ஒரு அளவு கணிசமான அளவு நான் வெளியேற்றி அவங்கள நோமல் ஒரு 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 மிச்சம் கூடின பெர்சன்டேஜில் அவங்களை இன்வால்வ் ஆக்குவேன் தலைப்பை தெரிவு செய்யும். உங்களை எல்லாருக்கும் நான் சின்ன செய்தி விளங்குகிறதா? நீங்க தெரிவு செய்த பிரச்சனை ரியலா இருக்கணும். ஒன்று பிள்ளை கவனம் எடுக்கான் இல்லைண்டா அதுக்கு தான் சொன்னேன்,
பிறப்பாலே பிரச்சனை உள்ள பிள்ளைகளை தெரிவு செஞ்சிடாதீங்க. அப்படியான பிள்ளைகளை செலக்ட் பண்ண வேண்டாம். பிள்ளைகள் கொஞ்சம் நோமலான பிள்ளைகள், பிரச்சனை இல்லாத பிள்ளைகள், பட் அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுன்னா இதுக்குள்ள கொஞ்சம் குழப்பமா இருக்காங்க. பட் அவங்கள எடுத்து விட்டா நோமலா அவங்க ஸ்டடீஸ்ல போய் வென்றுவாங்கங்கிற பிரச்சனைகளை தெரிவு செய்யுங்க எல்லாரும். அது பாடத்துறை சார்ந்ததா இருக்கலாம், கவனக்குறைவு பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் பின்னுக்கு இருந்துகிட்டு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ற பிரச்சனையா இருக்கலாம். அப்ப அந்த பிள்ளைய உங்களால மீட்டெடுக்கிற பிரச்சனை தான் தெரிவிக்கணும், தோல்வியில போகக்கூடாது. நல்லா தெளிவாக வளைக்கணும். நீங்க செய்யற எக்ஸாம் ரிசர்ச் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு சொல்ல வேண்டாம், இது எங்களுக்கு ஃபெயிலியர் செய்யலாம் போயிட்டு சொல்ல வணங்கிட்டா கிளியரா எல்லாரும் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு சொல்ல வேண்டாம், நாங்க எவ்வளவோ செய்தோம் எங்களுக்கு தோல்வி. ஏனண்டா இது ஒரு இன்டெலிஜென்டோட சம்பந்தப்பட்ட விஷயம். இது எக்ஸாம் ரிசர்ச் என்னண்டா உங்களுக்கு நீங்க நினைக்க வேணாம் இது சும்மா நோமலா செய்யற விஷயம் இல்லைன்ட்டு. உங்களோட மூளையால நீங்க ஒரு என்ஜினியர் மாதிரி, நீங்க ஒரு புதுசா ஒரு பில்டிங் பெரிய மாடி வீடு அமைக்கிற என்ஜினியர் மாதிரி முற்றிலும் புதிய ஒரு விடயத்தை நீங்க அமுல்படுத்தி உங்களுக்கு தெரியா இது வெற்றி அளிக்குமா இல்லையா. அதுக்காக நாங்க பிள்ளைக்கு 6 மாதம் எக்ஸாம் ரிசர்ச் செய்யலாமா? தொடர்ந்து இந்த வருடம் பூரா அந்த பாடத்தை விட்டுட்டு எக்ஸாம் ரிசர்ச் செய்துட்டு இருக்கலாமா? முடியாது. அதான் பிரச்சனை. அதனால நீங்க போடுற திட்டம் வெற்றி அளிக்கக்கூடியதுதான். அப்படி இல்லாட்டி இதை மாற்றம் செய்து இன்னொரு தலையீட்டு திட்டம் ஒன்றை தயாரிச்சு இதை செய்யலாம், இந்த பிள்ளையை மாற்றலாம்ங்கிற அளவுக்கு நீங்க இன்டெலிஜென்ட் இருக்கணும். நீங்க பிளான் பண்ற விஷயம் அந்த பிள்ளையோட பிரச்சனையை தெளிவா இனங்கண்டு நீங்க நடைமுறைப்படுத்துற அந்த இன்டர்வென்ஷன் பிளான், தலையீட்டு திட்டம், நீங்க செய்யற இன்டர்வீன் தலையீடு அந்த பிள்ளையோட பிரச்சனையை தீர்க்கக்கூடியதா இருக்கவர். இப்ப அப்ரா சொன்னீங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்க, கலர் வர்ணம் தீட்டுறதுல சொல்லுங்க. வர்ணம் தீட்டுறதுல அப்ரா இருக்கிறீங்களா? ஆம் சார். அப்ப நீங்க வர்ணம் என்ன பிரச்சனை கூட நிழற்படுத்தல், அந்த பென்சிலால ரேகைகளை பயன்படுத்தி நிழற்படுத்தல் வந்து அவங்களுக்கு கஷ்டமாகுது சார். அப்ப அதை வந்து என்ன பிராக்டிஸ் கொடுத்து அதை மாற்றக்கூடிய நிலைமை நீதான். அப்ப நீங்க புதுசா இனம் கண்ட பிரச்சனை தானே? ஆம் சார். அப்ப அதை நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி இந்த டீச்சர்ஸ் அறிகிறார்கள் இனம் கண்ட பிரச்சனைகள் உங்கள்ட்ட இருக்கிறா, இதை உண்மையை சொல்லுங்க. உண்மையாக நான் சொல்ல 100% உங்களால் எக்ஸாம் ரிசர்ச் செய்து முழுக்க செய்யலாம். பட் கணிசமான சதவீதம் ஒரு 80-90% பிள்ளைகள பிரச்சனைகளை நல்ல திட்ட தெளிவா தீர்க்கலாம். அப்படி நீங்க இதுவரையில டீச்சராக இருந்த உங்களோட வகுப்புகளில் இனங்கண்ட மிக சிக்கலான பிரச்சனை நான் அதை தீர்ப்பேன், ஸ்பெஷல் மெத்தடாலஜி பயன்படுத்துவேன் என்று சொல்றார்கள். ஒரு இது ஹேண்ட்ஸ் அப் போடுங்க எல்லாரும் குயிக்கா. ஒன்று சகுந்தினி ரைட், அடுத்தாக்கள் போடுங்க. போட்டுவாங்க குயிக்கா. ஒரு ஆள் தான் போட்டுருக்கு. ஹேண்ட்ஸ் அப் போடுங்க. ஒரே ஒரு ஆள் தான் செய்யலாம், மற்ற ஆக்களுக்கு ஏலானே. அப்ரா நீங்களும் போடுங்க, உங்களுக்கு ஏலும் தானே. ஆம் சார், அந்த ஆப்ஷன் காட்டுது இல்ல. ஹேண்ட்ஸ் அப் பிரச்சனையா கிடக்குன்னு. ரைட். மற்றாக்கள் காட்டாதாக்கள் சொல்லுங்க. உங்களுக்கு போன்ல சிக்கலாகி மாதிரியா. இப்ப நீங்க ஒரு வேலை செய்றீங்களா என்னண்டா, நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வருவோமா, நீங்க இதுவரையில இனங்கண்ட செய்யக்கூடிய பிரச்சனைண்டா டிசம்பருக்குள்ளே பிள்ளைகளை செப்பரேட்டா ஸ்கூல்ல லீவுக்குள்ள எடுத்து செய்து முடிக்கலாமே, ப்ரொபோசலை ப்ரிப்பேர் பண்ணி போட்டு அப்படி ஒன்று போவோமா நாம எல்லாரும்? நான் சொல்ல வேணா, உங்களுக்கு பிரச்சனை இனங்காணப்பட்டு உண்மைக்கு உண்மையாக நீங்க ஜெனுவினாக உங்களோட பிரச்சனை இருந்தால், நான் இதுவரையில படிப்பிச்சதுல ஒரு வகுப்புல இது தீர்க்கப்படணும் 2-3 பிள்ளைகள பிரச்சனை நீங்க இனங்காண்றீங்க கண்டால் அந்த தலைப்பை தெரிவு செய்து ஒரு ப்ரொபோசல் எழுதி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் சொல்ற, அப்படி செய்தா நல்லமா? சார் எங்களுக்கு டிசம்பர்ல ஃபைனல் எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க சார். அப்ப நீங்க அதுக்குள்ள உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன? அப்படியா?
ஓ சார் ஓ சார் மீட்டர் இப்படித்தானே செஞ்சு வரும் சார் கிளாஸ்ல. அப்ப நாம என்ன செய்வோம்? அவங்களோட பேசிட்டு நாம ஒரு முடிவு எடுப்போமா? ஓ சார் சார் பேசி செய்யும். உங்களோட எக்ஸாம் எப்ப, அப்ப நாம எப்ப எக்ஸாம் ரிசர்ச்சை பிளான் பண்றோம் என்னங்கிறத அவங்களோட கதைச்சிட்டு, இப்ப நீங்க ஓ பிளான் சார் நோட் பண்ணி கொள்ளுங்க. 2 தான் பிளான். ஒன்று, இதுவரையில நீங்க பிரச்சனை இனங்கண்ட ஆக்கள் எனக்கு செய்யலாம், சிக்கலான தலைப்புகள் என்கிட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்கிற ஆக்கள் நீங்க ப்ரொபோசலை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே சார் மற்ற ஆக்கள் பிரச்சனை இனங்காண்ற எப்பங்கிறத செய்வோம். பிரச்சனை இனங்காண்றதுக்கான பீரியட் 1 month. ஆல்ரெடி பிரச்சனை இனங்கண்டு இருக்கிற ஆக்கள் தலைப்படுத்தந்து அவங்க பிரச்சனையை கன்ஃபார்ம் பண்ற உறுதிப்படுத்துற விஷயத்தை நாங்க பிறகு ஒருக்கா சின்ன டிஸ்கஷன் செய்வோம். அதுக்கு 1 week ஓ தரவு முக்கோணப்படுத்தலை. அதுக்கு பிறகு தரவு முக்கோணப்படுத்தலை செய்து ப்ரொபோசல் எழுதி ப்ரெசன்டேஷனை செய்து அங்கே எலெக்ஷன் ரிசர்ச்சை தொடங்குவோம். ஒரு 1 monthக்குள்ள எலெக்ஷன் ரிசர்ச் முடிஞ்சிடும். அங்கே இந்த ரிப்போர்ட்டர் சப்மிட் பண்ற மட்டும்தானே. அந்த ஆப்ஷனுக்கு போவோமா? அப்ப என்ன ஓ சார் அது நல்லம் சார். என்னடா இப்ப உங்களோட ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சிக்கல்ல இருக்கிறீங்க. அப்ப நீங்க இப்ப எனக்கு தலைப்பு தெரிவு செய்த ஆக்கள், பிரச்சனையை உண்மைக்கு உண்மையா இனங்கண்ட ஆக்கள் எனக்கு டைப் பண்ணி அனுப்பி கொள்ள முடியுமா? நான் அவங்கள்ட்ட சொல்றேன், உங்களுக்கு ஒரு இதொண்ட போடுறேன், இதை டிராஃப்ட் ஒன்றை போட்டு டைப் பண்ணி போடுறேன். என்ன விடயங்கள் தொடர்பாக இப்படித்தான் நடமுங்கிறத அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி போடுறோம். உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் ஒன்றை போடுறோம், அதன்படி நாம செய்வோம். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றை போட்டுடுவோம். என்ன நல்லதானே? ஆமாம் சார். என்ன ஆம் சார். அதை செய்வோம். என்னடா இதுல சிக்கல் என்னடா, சும்மா நாங்க இல்லாம செய்யவும் முடியாதே. என்ன ஒரு பிளான் இல்லாம செய்யவும் முடியாதானே? என்ன ஓ சார் திடீர்னு கஷ்டம். திடீரென்று இப்ப செய்யல. அதுக்கு தான் நாம இப்ப செய்வோம். இதுல மற்றாக்களும் இருக்கிறீங்க. அது 3 பேர் இருக்கிறாங்களா, 4 பேர். அப்ப அவங்களோட அது பிரச்சனை இல்லை. மற்ற டீச்சர்ஸுக்கு இஷ்யூவே இல்லை. நீங்க இப்ப உங்களால தலைப்பை தெரிவு செய்த ஆக்கள் தலைப்பை டைப் பண்ணி அனுப்ப முடியுமா? ஏலும் சார். அங்க அனுப்பிவிடுங்க. எபெக்ஸுக்கு பேரை போட்டு உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு உங்களோட தலைப்பை டைப் பண்ணி என்கிட்ட அனுப்பிடும். அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க எனக்கு அனுப்புவாங்க. அதை செய்வோமா முதல்? ஓகே சார். ஓகே சார் அதுக்கு நான் என்ன செய்வேன், உங்களோட தலைப்பை நீங்க எப்படி இனங்கண்டு நான் உங்களை இதுல ஜூம் கூடாக நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். தலைப்பு அனுப்பினா ஆக்கல. ஓ சார் நாம சார் இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கா சார் அனுப்புறது அவங்களோட பர்சனலா? அவங்களோட பேசி நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை போட சொல்லுவேன். நான் அனுப்புவேன் நீங்க என்ன செய்யணும். அந்த தலைப்புகளை நீங்க அவங்களுக்கு அனுப்பினீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, எனக்கு அனுப்பிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நாம ஒரு ஜூம் ஒன்றை போட்டு உங்களோட தலைப்பு அனுப்பினாக்கள் அவ்வளோத்தையும் உங்களோட பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணா எனக்கு விளக்கும், இது எவ்வளவு வெயிட் ஆனது, இதை தெரிவு செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸல் ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். ஓ சார் அது நல்லம் சார். நல்லம் சார். ஏன்னா இல்லாட்டி எங்கண்டான விடுறது ஸ்டார்ட் பண்ணாடி சிக்கலா போயிருமே. ஓ சார் அதுக்கப்புறம் காலம் கைட் பண்ணிட்டு போகலாம். ஓ சார் அப்ப மத்தவங்களுக்கு விடாங்கல்ல. சார் அப்ப எங்களுக்கு இப்ப நிர்சா நீங்க இப்ப உங்கள்ட்ட பிரச்சனை ஸ்கூல்ல எங்க நீங்க? சார் மாவனில பத்ரியா சார். அதுல நீங்க என்ன பாடத்தை படிப்பீங்க? கிரேட் 6க்கு சயின்ஸ் இருக்கிறேன் சார். கிரேட் 6க்கு நிர்சா சயின்ஸ் எடுக்கிறீங்களா? அப்ப நிர்சா இப்ப நீங்க ஏற்கனவே இனங்கண்ட பிரச்சனைகள் இருக்குதா? சார் ஏற்கனவே பிரச்சனையே இனங்கண்டுதான் சார் இருக்கிறேன். ஆனா அதுக்கான சொல்யூஷனை வந்து எனக்கு இந்த பீரியட்ல புள்ளையே கொடுக்க இயல சார். இல்ல இப்ப என்னன்னா 6ஆம் வகுப்பு போன புள்ள 7க்கு போனது அப்புறம் உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கலாமே. சார் 7க்கு எனக்கு அந்த கிளாஸ் கிடைச்சுமான்ற தெரியவே சார். இல்ல உங்களுக்கு கிடைக்க தேவையில்லையே நிர்சா. என்னண்டா அப்ப அந்த புள்ளைய கைட் பண்ற எப்படி சார்? நான் அதுக்கான செயற்திட்டம் எல்லாம் பல இல்ல புள்ளைய தலையிட்டு ஸ்கூல் டைம்ல செய்யல நிர்சா. என்ன நீங்க எப்படியுமே அந்த பிள்ளைகளை எக்ஸ்ட்ரா எடுத்து தானே கொஞ்சம் செய்யணும். அதுல 3 பிள்ளை தானே. ஓ ஸ்கூல் டைம்ல உங்களுக்கு அலௌட் பண்ண மாட்டாங்களே, கூட அதுக்கு பீரியட் ஒதுக்க மாட்டாங்களே. ஓ எப்படியும் ஸ்கூல் டைம்ல செய்யல நான் அப்ப சார். நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? படிப்பிக்கிற வகுப்புக்கு தான் செய்யணும்னு யோசிக்கிறீங்க. அது எனக்கு லேஸ் புள்ளைய வந்து ஒப்சர்வ் பண்ணி புள்ளையோட கூட டைம் நான் வந்து அதுல இருந்தேன் சார். இப்ப பாடத்துல எனக்கு விளங்குறத அது எக்ஸ்ட்ரா செய்யக்கொள்ள எனக்கு வந்து கூட அந்த புள்ளோட இன்வால்வ் ஆகுறேன் சார்.
இல்ல, இப்ப நான் நான் பாடம் கேட்கறது எடுக்காத வகுப்புக்கு அது பிரச்சனையை சொல்யூஷன் கொடுக்கறத விட நான் எடுக்கிற கிளாஸ் புள்ளைகளுக்கே கொடுத்தேன். அப்படின்னா நீங்க திருப்பி பிரச்சனையை நாங்க காணணும் ஒரு பீரியட். உங்களுக்கு ஓ, அப்படின்னா இப்ப 1 month பீரியட் தேவைப்படும் பிரச்சனையை நாங்க ஓ, காணுறது. அதான் சார் நான் யோசிக்கிறேன். இப்ப அடுத்த வந்து புது டைம் தானே ஸ்டார்ட் ஆக போற புதிய ஒரு கிளாஸ் தான் எனக்கு கிடைச்சும். அப்ப நாங்க அதை அந்த பேசுவோமே டைம் அவங்களோட என்ன ஓ, அப்ப என்ன புதிய புள்ள தானே கிடைச்சும் சார். அப்ப நான் அதை புள்ளால இனம் கண்டு அதுக்கு போற எனக்கு கொஞ்சம் எனக்கும் அந்த புள்ளைல 2 பேருக்கும் யூஸ் ஆயிக்கும்னு நினைக்கிறேன் இல்ல சார். நல்ல அது நல்ல உங்களுக்கு அப்படி ஒரு இதுக்கு வர்றது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா நீங்க ஜெனுவினா செய்ய போறீங்கங்கிறதே பெரிய விடை. நான் அதை புதுசா செய்து நான் இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன்னுங்கிறது பெரிய விடையா. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம அப்ப அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் முழுசா. நான் சொல்றேன்னா ஏற்கனவே நீங்க வகுப்பு எடுத்துக்கிற வகுப்பு வார இயரும் எனக்கு இந்த வகுப்பு தான் செய்ய வேண்டி வரும்ங்கிற நம்பிக்கை உள்ளார்கள், அல்லது இந்த இயரே நான் இனங்கண்ட பிரச்சனைகளை தீர்த்து அடுத்த வகுப்புக்கு அனுப்ப போறேன்னுங்கிறார்கள் தலைப்பு அனுப்புங்க எனக்கு. அவங்கள்ட்ட அனுப்பி சார் அதெல்லாம் எனக்கும் அதே சிக்கல் தான் சார் இருக்கு. இப்ப எடுக்கிற கிரேட் அடுத்த வருஷத்துக்கு தரலன்னு சொன்னா அதே நிர்சர் சொன்னா அதே சிக்கல் எனக்கும் இருக்கு சார். அப்ப நாம நானும் சேம் ஸ்கூல் முஸ்லியா தான். நாம அப்ப அடுத்த இயர் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி அவங்கள்ட்ட பேசி என்ன ஓ சார், இப்ப எங்கடையும் டாக்கெட் இப்ப எக்ஸாம் கிட்ட வரக்குள்ள ரிவிஷன் செஞ்சு புள்ளை எப்படி சரி அதை எக்ஸாம் டாக்கெட் பண்றதானே சார். அதுக்குள்ள புள்ளையும் நாங்க அதே ஒன்றும் செஞ்சு இதுல கொண்டு இருக்கே மேலாது எக்ஸாம் ஓ ரிசர்ச். ஓம் சார், அதனாலதான் சார் நான் அடுத்தது யோசிச்சேன் ஹெட்டிங் தரதுக்கு முன்னாடி அடுத்த வருஷம் வானத்துக்கு அந்த ஹெட்டிங் வேற கிளாஸ் தந்தேன்னு எங்களுக்கு அந்த புள்ளைய செய்யறது மேல எங்கட கிளாஸ் புள்ளையோட செஞ்சா எங்களுக்கும் பெனிஃபிட் ஆயிக்குமே சார். அப்படின்ட்டு எப்படி ஒரு முடிவு ஒன்று எடுப்போமா நாங்க. என்னண்டா இப்ப இவக்கும் கூட அஃப்ராவும் வந்து மாற அவ இனங்கண்ட பிரச்சனையை ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணி இனங்காண்டார்கள் இனங்காணட்டும், மற்றாக்கள் இனங்கண்டார்கள் ஜனவரியில எக்ஸாம் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணட்டும், மற்றாக்கள் ஒரு 2-3 வீக்ஸ் போக்குள்ள பிரச்சனை இனங்கண்டு அவங்களோட கற்றல் கற்பித்தல ஈடுபடும் போது அதுக்குரிய ப்ரொபோசல் எழுதி அதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்க ஒரு மார்ச் அளவுல இதை முடிக்கிற மாதிரி செய்தோம். ஓ சார், நாங்க இப்ப ஓ சார் செஞ்சாலும் அப்ப ஜனவரியில செஞ்சாலும் சரி மார்ச்ல முடிச்சிடறேன்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வோம் சார். அப்ப நான் அவங்களோட பேசுறேன், ஓ அட்மினோட பேசிட்டு நாங்க அப்படி ஒரு ஆப்ஷனுக்கு வந்தா நல்ல போல தெரியுது எனக்கு. என்ன ஓ சார். ஓ சார் சரி, என்னண்டா இப்ப இப்ப இதுக்கு எங்களுக்கு வெக்கேஷன்ல புள்ளால் எடுக்கிறதும் ஒரு கஷ்டமான சார். என்ன பிரச்சனை மர்ஜானா? மர்ஜானா பேசுனீங்க? இல்ல சார், அந்த வெக்கேஷன் பீரியட்ல புள்ளால் எடுத்து செய்யறதும் ஒரு பிரச்சனைக்குரிய வேலை. சிக்கல் புள்ளாலோட சிக்கல் வர ஸ்கூலுங்கக்குள்ள சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும். ஈஸியா இருக்கும். என்னடா பிள்ளைகள் வரும் 3 பிள்ளைகள் தானே. அப்ப அதை நாங்க ஜனவரி செய்தோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். புது பேட்ச் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். என்ன ஓ சார், எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இதா செய்யறதுக்கு நல்லா இருக்கும் சார், கம்ஃபர்டபுளா இருக்கும்னு கம்ஃபர்டபுளா நினைக்கிறேன் இருக்கும். சார். அப்போ ஓகே நாங்க நியூ இன்ஷா கிளாஸ் அல்லாஹ் அப்ப அதை செய்வோம். அப்ப நாங்க அப்படி செய்யறது நல்லன்னு நினைக்கிறேன் நான். என்ன சார் ஓ ஓ, சார் சொல்லுங்க. இந்த என்னன்னு சார், இப்ப நான் எடுக்கிற கிளாஸ் எனக்கு அடுத்த வருஷம் எனக்கு அதே கிளாஸ் தான் வரும். நான் 10 எடுத்தா 11 எனக்கு அப்படியே தான் தருவாங்க 11. அப்ப நான் ஸ்டார்ட் அப்புறம் பண்ணது உங்களுக்கு இஷ்யூவே இல்லை. நோ. நீங்க என்னன்னா ஜனவரிக்கே ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறேன். அப்படின்னா ஓகே சார். இல்லை அல்லது இப்போ உங்களுக்கு டிசம்பர்ல செய்ய வாய்ப்பு இருந்தாச்சுங்க. நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு இந்த டைம்ல குழப்பம் பண்ணிருக்கீங்கன்னா தேர்ட் டேர்முக்கு ப்ரிப்பேர் பண்றதா எக்ஸாம் ரிசர்ச் செய்யறதா பிள்ளைகள பிரச்சனை தீர்க்கிறதா இருந்து அப்ப நீங்க ஒரு 2-3 மந்த்ஸ்லா ஓ லெவலுக்கு அந்த பிள்ளைகளுக்கு பெனிஃபிட் அமையுமே. அப்புறம் ஓம் சார். ஓ அப்ப நாங்க அவங்களோட பேசுவோம். என்ன அபெக்ஸோட ஓம் சார். பேசிட்டு அதுக்கேற்ற மாதிரி செய்வோமா? அப்ப மற்றாக்கள் என்ன மாதிரி சார், இது இப்படித்தானே எங்களுக்கும் மீக்கிற கிளாஸை வந்து நாங்க நெக்ஸ்ட் இயருக்கும் கேட்டு அதே தந்தேன்னு சொன்னா எங்களுக்கும் இன்ஷால்லா ஜனவரி கண்டினியூ பண்ணி போடலாம் சார். அப்படி வரலண்டா தான் சார் சிக்கல். அப்படி வரலைன்னா நாங்க மாற்று வழியை ஓ கையாளுவோம். ஓகே சார், அப்படி எங்களுக்கும் கிடைச்சிக்கின்னு சொன்னா நாங்க இப்ப யோசிச்சு வச்சுக்கிற ஹெடிங்க இன்ஷால்லா ஜனவரிக்கு எங்களுக்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ள ஏழுமாகும் சார் இன்ஷால்லா. அப்ப இன்ஷா அல்லாஹ் அது நல்ல மற்றாக்கள் சொல்லுங்க. மிஸ்ஸஸ் எஸ்வி உதயேஸ்வரன் சத்தம் இல்லாம இருக்கிறீங்க. சகுந்தினி ஓகே தானேலா? சகுந்தினி சொல்லிட்டீங்க. சார் என்னோட டவுட் ஒன்று இருக்கு சார். சொல்லுங்க சகுந்தினி. ஓ சார், என்னோட 3 நாள் பிரச்சனை இருக்கு. ஆனா இப்ப 2 பிள்ளைகள் இருக்காங்க சார். சொல்ற எல்லாமே விளங்க நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் ஆ இருந்துமே அவங்களுக்கு குயிக்கா எழுத இயலல. ஓ
அப்ப அது ஒரு பிரச்சனையை அடுத்து செய்யலுமா சொன்ன அவங்க குயிக்கா எழுதாடி அது ஒரு எக்ஸாம்ல கூட எஃபெக்ட் பண்ணும் சார். அதான் ரைட், வெரி குட். என்னண்டா இது ஒரு பெர்மனன்ட் ப்ராப்ளமா அல்லது சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனையான்னு பாருங்க. அது சால்வ் பண்ண இயலும் சார். நான் ஒரு 2 இது எடுத்திருக்கேன். அது எனக்கு இயலல. அப்ப நான் ஒரு ரிசர்ச் மாதிரி செஞ்சு செய்ய இயலுமான்ற ஒரு இது இல்ல இருக்கு. நான் சொல்றேன் என்னன்னா அவங்களுக்கு இப்ப செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு. அப்படி செய்தா வெற்றி அளிக்கும் கருதுறீங்களான்னு தான் இந்த கேள்வி. ஓ சார். ஆ ஓ சார் வெற்றி அப்ப அவங்க அவ்வளவு பிரச்சனைக்குரிய ஆகல. பட் அவங்க அந்த அப்படி ஸ்லோவா பழகினத்தாலும் செய்யறாங்க. வேற வேற டெக்னாலஜியை போட்டு அவங்களோட ஸ்பீட் ஆகலாம்னு யோசிக்கிறீங்களா? ஸ்பீட் ஆகல. என்னன்னு சொன்னா அவங்க நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் இருந்துமே அது எஃபெக்ட் பண்ணினா பிரச்சனை ஆயிடும் சார். அப்படின்னா நீங்க சகுந்தினி ஓ சார். நீங்க ஒரு வேலை செய்யலாம். என்னன்னா அவங்கள கொஞ்சம் வேற வேற பிளேன் லேர்ன் மெத்தட்ல அவங்கள ஸ்பீட் பண்றதுக்கு டக்குன்னு போட்டு மறைக்கிற அப்படி கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டான கேம்ஸ் மாதிரி செய்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓ சார். அந்த சின்ன ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து மோட்டிவேட் அப்படி கூட செஞ்சு பார்த்து நான் அவங்க அந்த அதுக்குள்ள வரல. ஆனா செய்யறாங்க. என்ன செய்யறேன்னு தெரியும். அப்ப ஏழுமா அவங்கள செய்யலாம். ஓ சார். செய்ய வச்சே ஆகணும் சார். ரைட். அப்ப அதை நீங்க செலக்ட் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். நீங்க சொல்லணும் வேண்டாம். இது செலக்ட் பண்ணி செய்யக்கூடிய பிரச்சனை இல்லையாங்கிறது நீங்க பார்க்கணும். அவங்க ஓகே அவங்க செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஆகல். பட் அது கொஞ்சம் என்வாயன்மெண்ட் காரணமாக தான் நடந்திருக்குங்கிறத நீங்க உறுதிப்படுத்தணும். ஓகே சரி சார். ஓகே. மற்ற ஆக்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஒரு ஆக்கள் நாங்க இப்போ நான் அவங்களோட பேசிட்டு சொல்றேன். நான் எக்ஸாம் ரிசர்ச்சில் விஷயங்களை பேசி சொல்லுங்க. இந்த தமிழ் சப்ஜெக்ட்ல சார் இந்த உறுப்பமைவாக எழுதுற பிரச்சனை ஒன்று தானே சார். இப்போ நாங்கள் செகண்டரியில பாடம் செய்யறவங்க பிரைமரில இருந்து வரவங்க நெக்ஸ்ட் 6க்கு வரக்குள்ள சார் அது ஒரு பிரச்சனைக்கு சீரியஸான பிரச்சனை. சீரியஸான பிரச்சனை சொல்றது. அந்த எழுத்து அவங்க சரியான முறைக்கு அந்த தெளிவில்லாம எழுதுறது ஒரு சீரியஸான பிரச்சனை. அது கட்டாயம் செய்யப்பட வேண்டியது. அதுதான் சார் அது ஒரு சிக்கல் எங்களுக்கு. நாங்க செகண்டரியில இப்ப டீச் பண்றதுனால சார் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூவா வருது சார். நிறைய பிரச்சனை இருக்கு நுஸ்ரத். என்னன்னா நுஸ்ரத் இப்போ நீங்க என்ன சொல்றதெல்லாம் கட்டாயமா ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனை. பிள்ளைகளுக்கு அந்த மூளையை விட்டு அந்த பிரச்சனை நீக்கி விடலாம். இதெல்லாம் கொஞ்சம் தெரிவு செய்யக்கூடிய பிரச்சனை. அதுகளை யோசிச்சு பிளானை போட்டு செய்வோம். சரியா? நீங்க செய்யலாம். நான் அதுதான் சார் நான் ஐடியா பண்ணிக்கிறேன் சார். ஓகே நுஸ்ரத் ஓகே. உங்களோட இதுகள் கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்கு. மற்ற உதேஸ்வரன் நிரோஷினி சார் இந்த நான் மெட்ஸ் பாடம் செய்த கிரேட் 6க்கு அதுல 2 புள்ளைகள் இருக்கு வந்து நல்லா செய்யக்கூடிய புள்ளைகள் தான். ஆனால் நிறைய ஸ்கூல்ல வருகை குறைச்சல் அந்த பிள்ளைகளுக்கு. அப்படி பிள்ளைகளுக்கு என்ன செய்யலும் சார்? அதுக்கு வருகை அதிகரிக்கிறதுக்கு நீங்க என்னண்டா அதுக்கும் டெக்னாலஜி நெட்ல சர்ச் பண்ணுங்க. அதுக்கு சில கேம்ஸ்கள் இருக்குது. அவங்களை இன்ட்ரெஸ்ட் படுத்துற ஆர்வத்தை ஊட்டி அது முதல் காரணத்தை அதுக்குதான் தரவு முக்கோணப்படுத்தும். பட் வரவு குறைவுங்கிற பிரச்சனை. அப்ப பிள்ளைகளை தேடி ஆயணும். இது தொடர்ந்து இவங்க வரலையா, இடையில வராம விட்டாங்களா, இவங்களோட பின்னணி என்ன என்று சொல்றது. அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸோட நாங்க கதைச்சு எல்லாம் செஞ்சு அவங்களும் அனுப்புறேன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணினேன். ஆனாலும் கூட அந்த பிள்ளைகள் இடையில விட்டு தான் வருவாங்க. அது கண்டிப்பாவே நடக்குது. அப்படி காரணம் பேரண்ட்ஸோட கதைக்க செல்லுற அப்படித்தான். அவ கொஞ்சம் களவு தான் வரத்துக்கு நாங்க அனுப்ப பாக்கேன் ட்ரை பண்ணின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. அப்படியே தொடர்ந்து நடக்குது. வரவு இல்ல பிரச்சனை. பிள்ளைக்கு ஆர்வம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆர்வம் இல்ல. அப்ப நீங்க இது வரவுங்கிறத விட வரவு அதிகரிக்கிறதோட இன்ட்ரெஸ்ட கூட்டணும். பிள்ளைக்கு கற்றல்ல இன்ட்ரெஸ்ட கூட்டணும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். அப்ப அதுக்கு என்ன செய்ய போறீங்கிறத நீங்க பிளான் பண்ணணும். ஓகே செய்யலாம். நீங்க 2 விஷயம் செய்யணும். ஒன்று வரவு அதிகரிக்கிறதுக்கு பிள்ளை என்ன செய்யணும், இன்ட்ரெஸ்டான சில செயற்பாடுகளை கொடுத்து சில கேம்ஸ்களை விளையாடி கற்றல் விளையாட்டு மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டும். உள்ள பாடசாலையை விரும்பி வர வேண்டும். வெறுப்புள்ளதா இருக்கப்படும். அப்ப அதுக்கு ஆக்டிவிட்டி பேஸ்ட செய்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரும். பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேமை கொடுத்து பிள்ளை கேம்ஸ் தான் விளையாடுது, பசில் விளையாடுது. பட் பிள்ளை படிக்குது. பிள்ளைக்கு மறைமுகமாக கற்றல் நடக்குது. ஆனால் தெரியா பிள்ளைக்கு.
சார் எங்களுக்கு இந்த தலைப்பு எடுக்கலாம் தானேனா? தாராளமா எடுக்கலாம். வேண்டிய Sir, மாட்டு excuse me. நோ ப்ராப்ளம். ஓகே நோ சார், ப்ராப்ளம். சரி. அது செய்யலாம். வேற ஆக்கள் நரோஷினியா ஓ சார் நான் சொல்லுங்க வந்து நரோஷினி. உங்களோட 6க்கு தமிழ் பாடம் எடுக்கிறேன் சார். எஸ் அதுல வந்து சில எழுத்து பிழைகள் எல்லா பிள்ளைகளும் பொதுவா விட்டாலும் அந்த குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் சார் இந்த குறில் நெடில் பிரச்சனைகள் கூடுதலா விடுறாங்க. இப்ப நான் இப்ப ஒரு வருஷமே முடிய போகுது. ஆனா அதுல ஒரு மாற்றத்தை என்னால காண முடியல சார். அது ஒரு பிரச்சனையை நான் என்ன கண்டிருக்கேன் சார். அவங்களுக்கு தீர்த்து கொள்ளலாமா? ஓ சார் நான் இப்ப அதுக்கான சொல்யூஷன் ஒன்றும் தேடலையே சார். இப்ப இந்த ரிசர்ச் மூலியமா தீர்த்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் சார். இந்த நீங்க எந்த காலேஜ் நரோஷினி? அட்டாலஜினு சார். எப்போ அவுட் ஆனே? 2016 சார் அப்பாயின்மெண்ட். 2016 என்ன தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன உங்களுக்கு தெரியாது. நான் அங்க மெட்ரிகுலோட இருந்தேன். ரைட், ஓகே. இப்ப அட்டாலஜன்ல இருக்கிறேன் உங்களோட காலேஜ்ல. ஓகே சார். உங்களோட காலேஜ் நான் எந்த இடம் நீங்க நரோஷினி? நூறலியா சார். நூறலி, ஓகே. என்னண்டா நரோஷினி, நாங்க இந்த குறிநாடு நீங்க என்ன ரிசர்ச் செய்றீங்க அட்டாலஜன்? இல்லைங்களா சார். அட்டாலஜன்ல என்ன எக்ஸல் ரிசர்ச் செய்றீங்க? அங்க வந்து நான் செஞ்சது சார் குரூப் ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிள்ளைகள் தொடர்பா செஞ்சேன். அப்படின்னா உங்களுக்கு அனுபவம் இருக்கிறதால அழகா நல்ல ஒரு எக்ஸல் ரிசர்ச் உண்டு. இதுல குறிநடியில பிரச்சனையை மையமா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க இப்ப ஹெடிங் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குரிய பின்புலத்தை ஸ்டார்ட் ரெடி ஆகுங்க. நாங்க செய்யற பீரியட்டை ப்ரிப்பேர் டிஸ்கஸ் பண்ணி போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே சார் சொல்லுங்க. சார் சார் இது நான் தெரிவு செஞ்ச அந்த ஹெட்டிங்கை நான் இப்போ சொல்றேன் சார். அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னு என்னண்டா சார், எனக்கு வேணும்டா அதே கிளாஸை கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் டைம் டேபிள் போடக்குள்ள கேட்டு எடுக்கலாம் சார். அப்போ எனக்கு ஜனவரிலேருந்து கண்டினியூ ஆக்கி போடலாம் சார். சொல்லுங்க சார் எனக்கு எங்களோட கிளாஸ்ல என்னன்னு சார், அப்போ அந்த ஈஸ்டர்ன் சைட்ல இருந்துச்சுன்னா அந்த ஒளி வேறுபாடுகளோட வந்து உச்சரிக்கிற தன்மை வந்து கூடுதலாயிக்கும் சார் ஈஸ்டர்ன் சைடு ஆக்கள். அப்போ எங்களோட ஏரியால வந்து அந்த கொஞ்சம் இந்த சுத்த தமிழ்ல பேசுறது குறவுன்றதால வந்து சார் இந்த ஒளி வேறுபாடுகளை வந்து அனுசரிச்சு பேசுறதுல பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்கு சார். அந்த லானா லானா அந்த லஹர லஹர ரஹர ரஹத்துல அப்படி சிக்கல் இருக்கு சார். அதை டார்கெட் பண்ணி செய்வோமான்னு சொல்லி பார்க்கேன் சார். இப்போ முஸ்னியா, ஓ உங்களுக்கு நகர வேறுபாடு பிரச்சனை இல்லையே? இல்ல என்னடா சில நேரங்கள்ல எக்ஸசைஸ் செய்யற ஆளுக்கும் திருப்பி வேறொரு ஆள் எக்ஸசைஸ் செய்ய வேண்டி வரும்போது யோசிக்கிறேன். என்ன நீங்க அட்டாலஜன் இருந்ததால உங்களுக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆம் சார், அத சிக்கல் தெரியுது அதுதான். அதான் உங்களோட மொழி நடையிலே வழங்குது. நீங்க அட்டாலஜனைக்கு வந்து உங்களோட மொழி நடையை மாத்தி விட்டுட்டாங்க. ஓகே, அது நல்ல முஸ்னியா. அதை நீங்க அண்டை கால் பண்ணியிருந்தீங்க. நான் பேப்பமாக்கில இருந்தேன் நினைக்கிறேன் முஸ்னியா. ஓகே சார், ஓகே சார். என்னடா பேப்பமாக்கிங்களோட உங்களோட இது போய்கொண்டிருக்கும் உங்களோட அந்த பெருக்கிற வச்சுட்டு. அப்போ அதால பிறகு நான் உங்களுக்கு கால் பண்ணுவோம் பிசி 4 நாள் போய்கொண்டிருக்கு பேப்பமாக்கி. அப்போ வந்தா கொஞ்சம் ஓகே ஓகே சார். அப்ப அந்த ஹெட்டிங் ஓகே சார்? அது ஓகே. அதை நீங்க தெரிவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா அதுக்குரிய இதை செய்யுங்க. வேற யாரும் மற்றா ஓகே, அது ஓகே. வேற அன்பா நீங்க சொல்லுங்க சார். நானும் ஒளி வேறுபாடுடைய எழுத்துக்களை வந்து வாசிக்கிறதுல கஷ்டப்பட்டு தான் எடுத்தீர். அப்ப எடுக்கலாம், 100 பேரும் எடுக்கலாம். இந்த உங்களோட ஒலி வேறுபாடு வேற, உங்களோட பாடசாலை வேற. ஒரே பாடசாலையா 2 பேரும்? இல்ல, ஒரே வகுப்பா? நான் வந்து கிரேட் 7க்கு. அதான் இப்ப என்னண்டா, ஒரு பாடசாலையில ஒரு வகுப்புக்கு 2 பேர் எடுத்தா தானே பிரச்சனை. ஏன் 2 ஸ்கூல்ல 2 வித்தியாசமான வகுப்புகள்ல இந்த பிரச்சனை இருக்கலாது? அது இஷ்யூ இல்லை. ஏன்னா நீங்க உங்களோட அப்ரோச் வேற இருக்கும், உங்களோட அணுகுமுறை வேற, உங்களோட இன்டர்வென்ஷன் பிளான் வேறையா இருக்கும். அது இஷ்யூ இல்லை, நோ ப்ராப்ளம். ஒரே ஹெடிங் வரலாம். பட் அப்படியோ கொப்பி அமையக்கூடாது. 2 பேரும் ஒரே கொப்பி அடிச்சு பேரை மாத்தி போட்டு தந்தா தானே பிரச்சனை. என்ன அது எங்களுக்கு தெரியும் ஒடிபாடும். நீங்க எக்ஸசைஸ் செய்யாட்டி உடனே சொல்லுவேன். நீங்க செய்யல வெறுமனே ரிப்போர்ட் அடிச்சிருக்கிறீங்க. இறைவன் அதை சொல்றதுக்கான ஒரு ஆற்றலை இறைவன் தந்திருக்கான். அதனால செய்யலன்னா உங்களுக்கு எனக்கு தெரியும். இப்போ உங்களோட ரிப்போர்ட்டை பார்த்து உங்களோட பேசக்குள்ளே வழங்கு நீங்க எக்ஸசைஸ் செய்றீங்களா இல்லையா? ஓகே. வேற மற்றாக்கள்ல பிரச்சனை? நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒரு பேரும் பேசாம இருக்கிறீங்க.
நஜிலா ஓகே சொல்லிட்டீங்க. மற்ற நுவைரா ஓகே என்ன பேசிட்டீங்க அனே? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க ரோஷினி. சார், நான் எங்களோட ஸ்கூல்ல இந்த பொதுவான ஒரு பிரச்சனை ஒண்ணு சார். 6 to 9 வரைக்கும் தான் சார் செகண்டரி, 10, 11 இல்ல. இப்ப எங்களோட ஸ்கூல்ல சார் ஒரு குறிப்பிட்ட ஒரு 5, 6 பேர் சார். வரவு வந்து ரொம்பவே குறைவு அவங்க. அப்ப அவங்க எந்த சிச்சுவேஷன்ல ஸ்கூல் வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஸ்கூல்ல நவராத்திரி விழா, ஸ்போர்ட்ஸ் மீட் அந்த மாதிரி டைம்ல தான் அவங்க ஸ்கூல் வந்திருக்கிறாங்க. படிப்பிக்கிற டைம்ல வர மாட்டாங்க. அப்ப நீங்க கற்பித்தல ஸ்போர்ட்ஸா மாத்தினா? பிரச்சனை. அதாவது பிள்ளைகள் விளையாட்டுடன் ஈடுபட்டு கற்கிற மெத்தடாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ண பிள்ளைகள் வருவாங்களா? அவங்களுக்கு வந்து படிப்புல ஆர்வம் இல்லை சார். ஆனா அந்த நவராத்திரி அந்த 9 நாளும் கட்டாயமா ஸ்கூல் வந்திருப்பாங்க. சில்ட்ரன்ஸ் டேக்கு வருவாங்க, ஏதாவது ஸ்கூல்ல ஃபங்க்ஷன்னா வருவாங்க, ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு வருவாங்க. அப்படின்னா நீங்க அவங்களோட ஆர்வத்தை தூண்டுறதுக்கு உங்களுக்கு ஏழுமோ தெரியா? ஃபெயிலியர் ஆகாம அப்படி முடியும்னா நீங்க இன்டெலிஜென்டாக அந்த பிள்ளைகளை வரவழைக்கிறதுக்கு அந்த கற்றலை ஒரு செயற்பாட்டுடன் கூடிய படிமுறைகளை உருவாக்கி பிள்ளை இன்ட்ரெஸ்ட் ஆகி வரக்கூடிய செயற்பாடுகளை செஞ்சு அதனோட பிள்ளை கற்க வச்சு பாடசாலையை விரும்பக்கூடிய ஒரு சூழலை மாத்துறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பசில்ஸ் வைக்கிறது அப்படியான திட்டங்களை வகுக்க இயலும்னா ட்ரை பண்ண இயலும்னா பண்ணி பாருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஆனா பிள்ளைகள் வரணும். நீங்க செய்யற பிளான்ல என்ன செய்யணும்? பிள்ளைகள் பாடசாலைக்கு வரணும் சார். வரணும். சரியா? ஓகே சார். அப்ப அதை நீங்க ட்ரை பண்ணி போட்டு நீங்க தலைப்பு அனுப்புங்க. நாம பிரச்சனை கொஞ்சம் விரிவா ஆராயும். ஓகே சார், ஷூர் சார். உதயேஸ்வரன், எஸ்டி உதயேஸ்வரன், மிஸ்ஸஸ் சத்தம் இல்ல. சார் சொல்லுங்க சார். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு இதுக்கு நாங்க அப்படி ப்ரொபோசல் எழுதி தர முடியுமா சார்? அதையும் கண்டினியூ பண்ணிட்டு. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறேன்டா. எங்களோட ஓலெவல் கிளாஸ்ல மேக்ஸ் கிளாஸ்ல குறைவான புள்ளிகளை பெற்ற மாணவர்களை 2ஆம் தவணையிலேயே சார் இனம் கண்டு அதுக்கு என்ன காரணம் எல்லாம் ஆராய்ஞ்சு சார். இப்போ அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஒரு ஆஃப்டர் ஸ்கூல் ஒரு கிளாஸும் நடந்து கொண்டிருக்குது. அது வகுப்பாசிரியருடைய அந்த இதில் தான் நடக்குது சார். நாங்கள் தான் அதை செய்விக்கிறோம், ஒரு ஆள் ஸ்பெஷலாக கொண்டு வந்து அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு கிளாஸ். நீங்க காலேஜா? இல்லை சார். அதான் பிரச்சனை கூட. நீங்க கதைக்க கூட எனக்கு நீங்க காலேஜா இருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க என்ன சொல்ற பிரச்சனை ரெமெடியல். நீங்க கதைக்கிற பிரச்சனை ரெமெடியல் டீச்சிங். இது வந்து எக்ஸ்டென்ட் ரிசர்ச் அல்ல. ரைட்டா? சார். நீங்க இந்த கிளாஸ்ல கலந்து கொண்டீங்களா? சார். எல்லாத்துலயும் சில இது மிஸ் ஆயிடுச்சு. அதான் மிஸ் ஆனதால தான் உங்களுக்கு எக்ஸ்டென்ட் ரிசர்ச் மிஸ் ஆயிருக்கு. எக்ஸ்டென்ட் ரிசர்ச்ங்கிறது வேற கான்செப்ட். நீங்க கதைக்கிற பிரச்சனை வந்து ரெமெடியல் டீச்சிங் செய்யறாங்க, அது வேற, அதுல இது வேற. எக்ஸ்டென்ட் ரிசர்ச்ங்கிறது மேத்ஸ்ல ஏதாவது ஒரு கான்செப்ட்ல ஆழமா பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு விசேட முறைகள் செயற்பாடுகளை கொண்டு போய் அந்த பிள்ளையோட பிரச்சனையை முடியுமான வரையில் அதுல இருந்து மீள்றதுக்கான ஒரு வழிமுறைகளை பின்பற்றுறது அந்த எக்ஸ்டென்ட் ரிசர்ச். பட் ரெமெடியலுங்கிறது அது இப்போ மெட்ஸில் கூட்ட தெரியுது இல்லைன்னா 2-4 வகுப்பு வச்சா பிள்ளை கூட்ட தொடங்கிடும். அந்த பிள்ளைக்கு அது பெரிய பெர்மனன்ட் ப்ராப்ளம் இல்லை. ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லி யாரையும் நாங்கள் சீல் பண்ணல. ஏனென்றா நீங்கள் உங்களால் ஸ்லோ லேர்னர்ஸ் ஆன ஆக்களை நீங்கள் எப்படி ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்ல? உங்களால் மீன் டீச்சர்ஸால. டீச்சர் ஸ்லோ லேர்னர்ஸ் ஆக்கின பிள்ளையில ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்லல. அது ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? அதனால நாங்க எப்படி செய்வோம் என்னண்டா, உங்களோட என்ன உதயேஸ்வரன் வி வந்து என்ன சொல்லுங்க? உதயேஸ்வரன் என்ன? ஷியாமலி. என்னண்டா ஷியாமலி, நாங்க கொஞ்சம் நீங்க என்ன பாடம் படிப்பீங்க ஷியாமலி? உங்களோட பாடத்தை சொல்லுங்க.
வரலாறு சார். நீங்க ஹிஸ்டரியில ஏதாவது சிக்கலான பிரச்சனை என்ன கண்டீங்களா ஷாமிலி? பிள்ளைகளுக்கு ஏதாவது இப்போ ஹிஸ்டரிய இப்போ பிள்ளைகள் விளங்குறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. அதை ஒரு ஒரு டிராமா வடிவில் அப்படி ஏதாவது இதாச்சு இதாக இன்ட்ரெஸ்ட் பட வைக்கிறதுக்கு ஏதாவது செய்யுது. இப்போ பிள்ளைகளுக்கு சிலருக்கு ஹிஸ்ட்ரிங்கிறது பெரிய சூன்யமாக இருக்குது படிக்கிறது. ஹிஸ்ட்ரின்றாலே வெறுப்பு வருது. அப்போ ஹிஸ்ட்ரியில் கற்கிறதுல வெறுப்புள்ள பிள்ளைகள் உங்களோட வகுப்பில் இல்லையா ஷாமிலி? ஓம் சார் இருக்கிறாங்க. அப்படின்ற சார் மெப் மார்க்கிங் கூட செய்யலாம் இல்லையா சார்? அதுல கண்டு சொல்லுங்க ஷாமிலி. மெப் மார்க்கிங்ல இனம் கண்டு கூட சார் அதே ஒரு பெரிய பிரச்சனை ஷாமிலி. மெப் மார்க்கிங் வந்து பிள்ளைகள் அழகா செய்யக்கூடிய ஒரு டாபிக், ஒரு எக்ஸலன்ட் டாபிக். அதுல கொஞ்சம் யோசிங்க ஷாமிலி, நம்ம கைட் பண்றேன் நான் உங்களை. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். நீங்க டோன்ட் வரி, நீங்க ஒரு நல்ல ஹெடிங் ஒன்று எடுங்க, நான் பார்ப்போம். ரைட், வேற மெட்டாக நஜீலா ஓகே அவங்க நாம தெரியுங்களா? அஸ்மா என்ன சொல்லுங்க அஸ்மா. சார் அந்த கணித்தல்கள் செய்யக்கல எப்படி ஏற்படுவாங்க தானே சார்? அதை எடுத்து செய்யணுமா? என்ன எடுக்க கணித்தல்கள் செய்யும் போது, அதான் கணித்தல்கள் செய்யும் போது அது செய்யலாம். பெர்மனன்ட் ப்ராப்ளமா இருக்கணும். அது வந்து இப்ப கணித்தல் செய்யணும். சும்மா கணித்தல் எத்தனை கணித்தல் இருக்கு? தரம் 1 தொடக்கம் 13 வரைக்கும் கணித்தல் இருக்கு. அப்படிதானே அஸ்மா? அதை நாங்க ஸ்பெசிபிக்கா சொல்லணுமே அஸ்மா. ரைட் அஸ்மா? அதனால நீங்க ஒரு சரியான ஹெடிங் கொண்ட ப்ரிப்பேர் பண்ணி எடுங்களேன். நீங்க வகுப்பை இதை நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா அஸ்மா? நஜிலா ஓகேயா? ஓகே சார். அன்பாஸ் ஏ லெவல் தானே? நுஸ்ரத் சரி, முன்சியா சரி, நெருசா சரி, ஷிஃப்ரா உங்களோட நிலைமை என்ன மாதிரி? சார் நான் லீவ்ல இருக்கிறேன். நான் ஜாயின் பண்ண டிசம்பர்ல. எனக்கு ஜனவரியில செய்யறதான் சார். சாத்தியமா இருக்கு. அப்ப ஜனவரிக்கு நாங்க புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிப்போம். என்ன? ஓ சார், எனக்கு அதுதான் சரியாயிருக்கும். சாத்தியம். ரைட், ஓகே, ரைட். அப்ப மட்டாக்கள் ஓகே. அப்ப நான் அவங்களோட பேசிட்டு நாம ஒரு இன்னொரு டிஸ்கஷன் ஒரு 10-20 நிமிஷம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவோமா அப்படி? ஓ சார், நாங்க அடிக்கடி கொஞ்சம் கெதரிங் ஆயினா கொஞ்சம் நல்லம் சார். நல்லம், அது நாம் செய்வோம். நான் பிளான் பண்ணி போட்டு பேசுறேன். அப்ப இதோட நாங்க முடிச்சு கொள்வோம். நான் அவங்களோட சார் பர்சனல் நம்பர் தரேலுமா சார்? என்னத்துக்கு தெரியும் நுஸ்ரத்? ஓ சார், உங்களோட பர்சனல் நம்பர் எடுக்கலுமோ தெரியா? ஃபோன் நம்பர் நோட் பண்ணி கொள்ளுங்க. எனக்கு ஒரு மெசேஜை போட்டுட்டு கால் பண்ணுங்க. நான் பிஸியா இருப்பேன் நானா? ஓகே சார். நோட் 77 55 92914 92914 நோட் 77559291. எனக்கு மெசேஜ் போடுங்க. போட்டுட்டு தேவை என்ன பிரச்சனைன்னு சொல்லி கழிச்சிருக்காங்க. நான் பிஸியா இருப்பேன். சில நேரம் உங்களோட இதை போட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஏதோ ஒன்று போட்டுட்டு ஓகே. அவசரம் இல்லாம மட்டும் கேளுங்க. நாம இதை பிரச்சனை பேசிக்கொள்ளும். ரைட், அப்ப இதோட நாங்க நிப்பாட்டுவோமா? ஓகே சார். அடுத்த இதுல போடுவோமே நாங்க. என்ன இன்னொரு கதைச்சிட்டு ஒரு சார் திருப்பி ஒரு மீட்டிங் சார் நீங்க ஓடோட கதைச்சிட்டு எங்களுக்கு ஒரு திருப்பி போடுவோம். ஒரு half an hour டிஸ்கஷன் போட்டு உங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே இருப்பேன் நான் முடிய மாட்டோம். சரியா? ஓகே. அந்த ஹெடிங் போடவும் வந்து நீங்க சொன்னதுக்கு பரவா சார் போடணும். இல்ல, இப்பே நீங்க ஹெடிங் அனுப்பிடுங்க. அவங்களுக்கு பேரை போட்டு அனுப்புறாக்கள் அனுப்புங்க. நாங்க அதை பேஸ் பண்ணி செய்வோம். எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணணுமே. என்ன? ஓகே சார். ஸ்டார்ட் பண்ண வச்சு கொள்ளவும் எப்படி? ஒரு குரூப்
அது அவங்கள்ட்ட பேசிட்டு only போடுங்க. admin. அதுல கேட்டுட்டு அவங்களுக்கு அனுப்பினா அது போய் சேரும், எனக்கு அனுப்பி விட்டுருவாங்க. சரியா? ஓகே, அப்ப ரைட். ஓகே, இதை அப்போ முடிச்சு கொள்ளும். ரைட், ஓகே, ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். ரைட். Walaikum salam. ஓகே, குட் நைட் சார். ஓகே, குட் நைட். குட் நைட். Thank you, sir. ஓகே.